Very good evening to all of you students. மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் last lecture of atomic structure. So இந்த atomic structure last lectureல நம்ம என்ன கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா de Broglie hypothesis பத்தி பாப்போம். அப்புறமா Heisenberg uncertainty principle பத்தி பாப்போம். அது மட்டும் இல்லாம we'll also be seeing about few more concepts, orbitals, electronic configuration இத பத்தி பார்க்க போறோம். சரி. Okay, ma'am, அப்போ Schrödinger wave equationங்கிறது மட்டும் I'm going to give it in the next lecture. So இந்த Schrödinger wave equation நல்ல டீடைல்டாவே நெக்ஸ்ட் லெக்சர்ல உங்களுக்கு வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ 2023ல ஜேஇயில் Schrödinger wave equation பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஈக்குவேஷன்னா என்ன, வாட் டஸ் இட் ரெப்ரசென்ட், அதில் இருக்க ஈச் டேர்ம் வாட் டஸ் இட் ரெப்ரசென்ட்ங்கிறது மட்டும் தான் நிறைய பேர் பார்த்துருப்போம். அப்புறம் கொஞ்சம் கிராஃப். ஸோ அதை பற்றி இது வரைக்கும் நம்ம வி ஹவ் நாட் நிறைய பேர் டீட்டெயில்டாக அதில் வாட் இஸ் வாட்டுங்கிறது நிறைய படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ Schrödinger wave equationக்கு என்ன தேவையோ அது ரொம்ப டீட்டெயில்டாகவே கொடுக்குறோம். தட் வில் பி அ செப்பரேட் வீடியோ ஃபார் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சாப்டர். ரொம்ப முக்கியம் அது ஜேஇக்கு. NEET அண்ட் NCERT ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஜஸ்ட் கோ த்ரூ த வீடியோ அண்ட் நோ வாட் இஸ் வாட். சரிங்களா? ஓகே, நவ் லெட்ஸ் கெட் பேக் டு த சாப்டர். ஸோ இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to see about first thing de Broglie hypothesis. ஓகே, இப்போ இந்த de Broglie hypothesis என்ன ஸ்டேட் பண்ணுது, வாட் டஸ் இட் ஸ்டேட் அபவுட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா de Broglie என்ன சொல்கிறாரு அப்படின்னா டியூவல் வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி பற்றி பேசுகிறாங்க. வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டினா என்ன ஸ்டேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பார்ட்டிகல்ஸ்க்குமே எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லா பார்ட்டிகல்ஸ்க்குமே வேவ் நேச்சரும் இருக்கும் அப்படின்னு சொல்லி de Broglie சொல்கிறார். அப்போ நமக்கு இருக்கா மேம், இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். பட் இட் இஸ் இன் அ வெரி நெக்லிஜிபிள் அமௌண்ட். அது நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேவ் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரி 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 நெக்லிஜிபிள். அப்போ யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கும்? மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு மாஸ் கம்மியாகிட்டே வருதோ அந்த அளவுக்கு அவங்களோட வேவ் நேச்சர் வில் பி வெரி மச் மேஜராக இருக்கும். அவங்கக்கிட்ட வேவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது ரொம்ப விசிபிளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கான ரிலேஷன் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் லாம்டா ஈக்குவல் டு h/mv. எம்விங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், விச் இஸ் வாட், மொமெண்டம். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல லாம்டாவும் ஒரே நிமிஷம் 1 minute guys. ஸோ இந்த இடத்துல லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mvன்னு சொல்கிறோன்னா மாஸ் h is a constant, right? ஸோ லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அண்ட் வெலாசிட்டி. அப்போ மாஸ் வந்து எனக்கு எப்படி இருக்குது, மாஸ் கம்மியாக 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 de Broglie வேவ் லென்த்ங்கிறது எனக்கு என்ன ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க, ஜாஸ்தியாகும். அப்போ வேவ் நேச்சருங்கிறது அப்போ இந்த de Broglie wavelength or de Broglie hypothesis is applicable for extremely small particles like what, atoms. அங்கே தான் உனக்கு considerable amount of wave propertyங்கிறது exhibit பண்ணுவாங்க. புரியுதா? So that is a formula that we have here. Lambda is equal to h/mv. Okay. ஸோ இப்போ இந்த lambda equal to h/mv நம்ம எழுதிட்டோம். இதில் என்ன விஷயம் நம்மளுக்கு அடுத்து தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா we have to look at something called as the kinetic energy. kinetic energy எப்படி கொண்டு வருதுன்றதை பார்க்கணும். ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு தெரிஞ்சது kinetic energy is equal to what, 1/2 mv square. kinetic energy is equal to what, 1/2 mv square. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு mv மட்டும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை விக்கு மட்டும் எக்ஸ்பிரஷன் எடுத்திங்கன்னா கூட போதும். v is equal to என்ன வரும் எனக்கு, ஸோ v square is equal to 2e/m. அப்போ v is equal to √2e/m. So this is equation 2, this is equation 1. So what will I do now? Substitute 2 in 1. இப்போ substitute பண்ண என்ன ஆகும், lambda equal to h/m root of 2e/m. m வந்து √m into √m னு எழுதலாமா? We can write m as √m into √m. அப்போ h/√m into √m போட்டு 2e/m. So √m cancel ஆச்சுன்னா what is the final formula that you get? h/√2me. ஸோ இதில் ஈங்கிறது என்னது, எனக்கு கைனடிக் எனர்ஜி. ஈங்கிறது கைனடிக் எனர்ஜி. தட்ஸ் இட். அவ்வளோதான். இது ஒரு ரிலேஷன். ஸோ மொத்தம் 2 ஈக்குவேஷன். ஒன்று வந்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv, இன்னொன்று இஸ் திஸ் ஃபார்முலா. புரியுதுங்களா? டு யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? அவ்வளோதான் இங்கே ஈக்குவேஷன். ஓகே, இப்போ என்னன்னா மேம் வேவ் லென்த்ங்கிறது நிறைய இடத்துல பார்த்துட்டோம். பிகினிங்கில் நம்ம வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்னன்னா c is equal to நியூ லாம்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். கரெக்டா? அடுத்து என்ன பார்த்தோம், e is equal to h nu அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். கரெக்டுங்களா? அப்போ c is equal to நியூ லாம்டா ஒன்று பார்த்தோம்,
E is equal to h nu னு ஒன்று பார்த்தோம். வேற என்ன பார்த்துருக்கோம்? ஸோ இது ரெண்டுலையும் இன்னொன்று நியூ பார் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இட்ஸ் இஸ் 1 by lambda அப்படின்னா அதுக்கும் we saw about some formulas. Yes or no? Just a minute guys. So அதுக்கும் we saw about formulas. So new bar is equal to என்ன பார்த்தோம்? R into 1 by n1 square minus 1 by n2 square into z square. இந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோம். கரெக்டா இல்லையா? எங்க எந்த ஃபார்முலா மேம் யூஸ் பண்ண முடியும்? இப்போ இதில் வந்து எனக்கு ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும்போது அது எமிட் ஒரு அப்சார்ப் பண்ணக்கூடிய ரேடியேஷனோட வேவ்லென்த் என்ன அப்படின்னு கேட்குறது ஒரு விதமான கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா E is equal to h nu எனர்ஜி வேவ்லென்த் ரிலேஷன். ஸோ இவ்வளோ எனர்ஜிக்கு வேவ்லென்த் என்ன இருக்குன்னு கேட்கலாம். இல்லைனா வெலாசிட்டியோ இல்லை ஃப்ரீக்வன்சியோ கொடுத்துட்டு வேவ்லென்த் என்னன்னு கேட்கலாம். இதெல்லாம் ஓகே. பட் மாஸ் கொடுத்த வேவ்லென்த் கேட்குறதுங்கிறது உனக்கு டி ப்ரூக்லி ஃபார்முலா அங்கே மட்டும்தான் யூ கேன் மேக். ஒரு 200 grams ஆஃப் கிரிக்கெட் பால் இருக்குது, அந்த கிரிக்கெட் பால்லேருந்து எவ்வளோ ரேடியேஷன் எமிட் ஆகும், இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா அங்கே டெஃபினெட்லி வில் ஹாவ் டு டீல் வித் வாட் அப்படின்னா டி ப்ரூக்லி வேவ்லென்த் lambda equal to h by 1. So this is the h by mv. This is the first equation where we are relating wavelength with mass. Is that clear now? Fine. Now, next, according to de Broglie, the circumference of the nth orbit is equal to n times the wavelength of electron. Circumference of nth orbit is equal to n times the wavelength of electron. அதாவது n is equal to 3. அதாவது third energy level-ஆ இருக்காங்க அப்படின்னா அங்கே 3 wave produce ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? fourth energy level-ஆ இருந்ததுன்னா 4. So, which means that அப்போ அதோட circumference is formed by how many waves? 1, 2, 3 and 4 waves. புரியுதா? அப்போ circumference is equal to n lambda. Fourth energy level-ஆ இருந்தால் 4 wavelengths, 4 lambda இருக்கும். Fifth energy level-ஆ இருந்தால் 5 lambda. அப்போ இங்கே ரெண்டாவது ரிலேஷன், ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்ன பார்த்தோம்? lambda equal to h by mv. கைனடிக் எனர்ஜிக்கும் டி ப்ரூக்லி வேவ்லென்த்துக்கும் ரிலேஷன் lambda is equal to h by root 2 me. And then last relation, circumference of an orbit is equal to n times the wavelength. nங்கிறது என்னது? எனக்கு எனர்ஜி லெவல். புரியுதுங்களா? Done. So let's get on to the next part. First question that we are going to see now. அதாவது wavelength of the de Broglie wave of the electron revolving in the 6th orbit of the hydrogen atom is. சரிங்களா? An electron is there, it is revolving in the 6th orbit of the hydrogen atom. அப்போ அவங்களோட என்ன கேட்குறாங்க? de Broglie wavelength என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Where R0 is the Bohr's radius which is equal to 0.529 Armstrong. Okay, இப்போ இதை எப்படி போடலாம்? de Broglie wave of the electron revolving in 5th orbit. Okay, இதோட wavelength என்னன்னு கேட்குறாங்க. நம்ம எப்படி போடலாம்? இப்போ ரேடியஸ்லாம் ரிலேட் பண்ணி நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா தான் பார்த்துருக்கோம். அது என்ன ஃபார்முலா? 2 pi r is equal to என்னது? n lambda. Yes or no? This lambda is nothing but the de Broglie wavelength. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு r ஓட ஃபார்முலா என்ன இருக்கும்? நம்மளுக்கு ரேடியஸ்க்கு ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? We have studied the formula before. r க்கு என்ன படிச்சோம்? r is equal to 0.529 into n square by z Armstrong. This was the formula. இதில் 0.529 அவங்க எப்படி வச்சுக்க சொல்கிறாங்க? R0 ன்னு வச்சுக்க சொல்கிறாங்க. எந்த என்னங்கிறது என்னது? எனர்ஜி லெவல். என்ன கொடுத்துருக்காங்க? எனர்ஜி லெவல் 6th orbit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? 6 ஸ்கொயர் பை ஆட்டம் என்ன? ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ அட்டாமிக் நம்பர் இஸ் 1. கரெக்டுங்களா? ஓகே. அப்போ இது எப்படி எழுதலாம்? R0 into 36. R0 into 36. அப்போ இங்கே என்ன வரும்? 2 pi into 36 R0 equal to n என்ன வரும்? 6th எனர்ஜி லெவல்னா 6 lambda. புரியுதுங்களா? அப்போ கேன்சல் பண்ணலாமா? 6 6 are 36. அப்போ lambda is equal to என்ன வருது நம்மளுக்கு? lambda is equal to 2 6 2s are 12. அப்போ 12 pi R0. lambda is equal to என்ன வருது? 12 pi R0. So option B will be the right answer. சரிங்களா? இப்போ de Broglie wavelength கேட்டோடனே நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் ஸ்ட்ரைக் ஆகும். அது என்னதுன்னா lambda equal to h by mv அப்படின்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அப்போது ஒவ்வொரு டாபிக் படிக்கும் போதும் அதுக்கு கீழே என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ நம்மளுக்கு வந்து வேவ் லென்த் அண்ட் ரேடியஸ் ரிலேட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் இது வரைக்கும் நம்ம டீல் பண்ணதே கிடையாது. வேவ் லென்த் மாஸ் ரிலேட் பண்ணுற மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஒரு சின்ன ரிவிஷன் சொல்லணும்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு போர் தியோரியிலங்கிற என்னெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணியிருக்கோம், ரேடியஸ் தனியாக எனர்ஜி லெவல் என்னன்னு சொன்னால் ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும், கரெக்டாக? அதே மாதிரி எனர்ஜி லெவல் என்னன்னு சொன்னாங்கன்னா எனர்ஜி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். எனர்ஜி லெவல் ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலாக செகண்ட் எனர்ஜி லெவல் இந்த மாதிரி எந்த எனர்ஜி லெவல்னு சொன்னாங்கன்னா நம்மளால் வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஃபார்முலா. ஸோ இதோட ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு, ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்க்கு ஜம்ப் ஆகும்போது அது எவ்வளோ எனர்ஜி எமிட் பண்ணுது அப்சார்ப் பண்ணுதுங்கிறதுக்கும் டெல்லி ஃபார்முலா படிச்சிருக்கும். டெல்லி இஸ் ஈக்குவல் டு -13.6 இன்டூ 1/n2 ஸ்கொயர் மைனஸ் 1/n1 ஸ்கொயர் இன்டூ z ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் டெல்லி இஸ் ஈக்குவல் டு -13.6 இன்டூ 1/n2 ஸ்கொயர் மைனஸ் 1/n1 ஸ்கொயர் இன்டூ z ஸ்கொயர். இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? அப்போ நம்ம என்ன மட்டும் தான் பார்க்கணும்னா this is the only formula that we are supposed to see here. Is that clear now? Let's get on to the next part. இப்போ a 200 gram cricket ball is thrown with a speed of 3 into 10 power 3 centimeter per second. What will be the de Broglie wavelength? H கொடுத்துட்டாங்க. Hங்கிறது என்னது? H என்னது நம்மளுக்கு Planck's constant which is 6.626 into 10 power minus 34. பட் இங்கே எனக்கு எதில் இருக்குது, கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டில் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் யூனிட் நம்மளுக்கு 10 power minus 34 எப்போ வரும்னா கிலோகிராம் மீட்டர். இதே திங் ஐ எம் ரெப்ரசென்டிங் H is equal to 6.626 into 10 power minus 34 ஜூல் per second அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது எப்படி எழுதலாம் நம்ம, 6.626 into 10 to the power of minus 34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ -34 இப்போ வரும் உங்களுக்கு. இஃப் யூ ஆர் எக்ஸ்பிரசிங் இன் தீஸ் யூனிட்ஸ் யூ வில் கெட் -27. அந்த கன்வர்ஷன் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஓகே, எனிவே கெட்டிங் பேக் டு த நெக்ஸ்ட் டாபிக். இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தே ஹவ் கிவன் த வெலாசிட்டி டு அஸ் அண்ட் தே ஆர் ஆஸ்கிங் வாட் வெலாசிட்டி கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, வாட் வில் பி த de Broglie wavelengthன்னு கேட்குறாங்க. மாஸ் கொடுத்துட்டாங்க. அப்போது அவ்வளோதான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். மாஸ் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 200 grams இருக்குது. வெலாசிட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னா 3 into 10 power 3 இருக்குது. வாட் வில் பி இட்ஸ் de Broglie wavelength? ஃபார்முலா என்ன, lambda equal to h by mv. h என்னது 6.626 into 10 power minus 27 கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது சென்டிமீட்டரில் இருக்கும்போது எனக்கு மாஸ் வந்து இது கிராம் சென்டிமீட்டரில் இருக்கும்போது மாஸ் வந்து கிராம், வெலாசிட்டி வந்து சென்டிமீட்டர் பர் செகண்டில் இருந்தால் போதும். ஆனால் இதுவே மேலே ஜூல்ஸில் நீ சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா மாஸ் ஷுட் பி இன் கிலோகிராம் அண்ட் யோர் லென்த் ஷுட் பி ஆர் வெலாசிட்டி ஷுட் பி இன் மீட்டர் பர் செகண்ட். ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே யூனிட் ஜூல்ஸில் இருந்தது, அதாவது ஜூல்ஸ்னாலே கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி தானே வரும் உங்களுக்கு. அப்போ ஜூல்ஸில் இருக்குது அப்படின்னா என்னோட வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்டில் இருக்கணும், மாஸ் வந்து கிலோகிராமில் இருக்கணும். பட் எனக்கு இங்கே எவ்வளோ இருக்குது, இட் இஸ் இன் கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். அப்போது எனக்கு யூனிட் வந்து மாஸ் வந்து கிராம் தான் இருக்கணும். அப்போ எனக்கு எவ்வளோ கிராம் இருக்குது, 200 grams இன்டூ வெலாசிட்டி என்னது நம்மளுக்கு, இட் இஸ் நத்திங் பட் 3 into 10 to the power of 3 centimeter per second. Is that clear? Done. இப்போ இதுக்கப்புறம் இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இது 10 square 10 power 5 இருக்குமா, 6.626 into 10 power minus 27 into 10 power minus 5 divided by 2 into 3 என்ன வரும், 6. கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1.1 something இருக்கா. ஸோ 1.1 எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 1.1 into 10 to the power of minus 32. ஸோ ஆப்ஷன் A. That's it. எனக்கு 1.1 பவர் கரெக்டாக நீங்கள் டேலி பண்ணிக்கணும். ஸோ தட் வில் பி தி ஆப்ஷன். இங்கே டி ஆப்ஷன் என்னென்னா 11 into 10 to the power of minus 32. ஸோ ஆன்சர் வந்து 1.1 into 10 power minus 32 will be the right answer. கிளியர்? இது டைரக்ட் சப்ஸ்டியூஷன். யூனிட்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது, சரிங்களா? டன். ஓகே. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னா de Broglie wavelength பற்றி பார்த்தோம், கரெக்டாக? ஓகே. இதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார். அவர் தான் யார் அப்படின்னா மிஸ்டர் ஹைசன்பர்க். ஹைசன்பர்க் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது போர் சொன்ன கான்செப்ட் எல்லாத்துக்குமே டோட்டலாக வேறு மாதிரி ஒரு விஷயம் ஒன்று சொன்னார்.
இப்போ நீல் போர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன சொன்னார், எலக்ட்ரான் இவ்வளோ ரேடியஸில் இந்த இடத்துல சுற்றும், இவ்வளோ வெலாசிட்டியில் சுற்றும், இந்த மாதிரிலாம் வந்து அவர் சொல்லியிருந்தார். பட் ஹைசன்பர்க் என்ன சொன்னார் அப்படின்னா, it is not possible to calculate both position and momentum of the electron at the same time. அப்படி கால்குலேட் பண்ணாலும் தோராயமாக தான் கால்குலேட் பண்ணுவோம், இட் வில் பி அன்சர்டைன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்தார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, கம்மி மத்தாப்பு எல்லாருமே பார்த்துருப்பீங்க கரெக்டாக. நீ கம்மி மத்தாப்பு எடுத்து வேகமாக சுற்றும் போது உனக்கு என்ன ஆகும், அந்த ட்ரெயில் வந்து வேகமாக இங்கே அங்கே இங்கே அங்கன்னு இட் ஷுட் பி கோயிங் ரைட். உனக்கு அப்போ நீ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது எக்ஸாக்டாக எந்த இடத்துல உங்களோட கம்மி மத்தாப்பு இருக்குங்கிற பொசிஷன் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. அதை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயில் எங்கே போகுதுங்கிறது நீ கவனிக்க மாட்டேன். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது நம்ம கையில் சுற்றும் போதே அப்படி இருக்குன்னா எலக்ட்ரான்ஸ் இன்னும் வேகமாக சுற்றும். அப்போ வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிட்டர்மைன். புரியுதா? கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான். ஸோ அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட், விச் இஸ் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ அக்கார்டிங் டு திஸ் Heisenberg uncertainty principle. Okay, according to the principle என்ன சொல்றாங்கன்னா, it is not possible to determine simultaneously and precisely both position and momentum of an electron or any microscopic particles. புரிஞ்சுதா? So that is what is being stated. இப்போ இங்க பாரு, ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் எப்போவுமே வைப்ரேட்டரி மோஷன்லேயே இருக்கும். அப்போ இந்த மாதிரி அவங்க இருக்காங்க அப்படின்னா உனக்கு கரெக்டாக எந்த இடத்துல எது இருக்குது, பொசிஷன் என்ன, மொமெண்டம் என்னன்னு எக்ஸாக்டாக உன்னால் டிஸ்கிரைபே பண்ண முடியாது. இன்னொன்று இமேஜின் பண்ணிக்கோ, ஆட்டம் ரொம்ப ரொம்ப சின்னது. எந்த அளவுக்கு சின்னது? வைரஸ்க்குள்ளே இருக்குது, வைரஸ் இருக்குது, அந்த வைரஸில் ஒரு செல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே குரோமோசோம் இருக்குது, அந்த குரோமோசோம்குள்ளே டிஎன்ஏ இருக்குது. தட் டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் நியூமரஸ் ஆட்டம்ஸ். ஈச் வைரஸ் இஸ் மேட் அப் ஆஃப் நியூமரஸ் ஆட்டம்ஸ் அப்படின்னா Can you even imagine how small atoms are? நீ எவ்வளோ டெவலப்டு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கூட உன்னால் ஆட்டமில் அழகாக பாரு நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுதுன்னு பார்க்கவே முடியாது. இட்ஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். இஸ் தட் கிளியர்? ஃபைன். அப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்போ del x del p அப்படின்னா என்ன மேம்? வாட் டு யூ மீன் பை del x? வாட் டு யூ மீன் பை del p மேம்? சரிங்களா? ஸோ del xங்கிறது என்ன மேம் அப்படின்னா அன்சர்டனிட்டி இன் பொசிஷன். del vங்கிறது என்ன அப்படின்னா அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டி. அதாவது del xனா என்னன்னா, இப்போ எனக்கு வெலாசிட்டி வந்து ஒரு 2 மீட்டர் பர் செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. வெலாசிட்டி வந்து 2 மீட்டர் பர் செகண்ட், ஐம் சாரி டிஸ்டன்ஸ். del xங்கிறது என்னன்னா அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் சொன்னேன், கரெக்டா இல்லையா? அப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஓகேவா? அப்போது இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்லேருந்து இவ்வளோ ரேடியஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.2 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. பட் அது எக்ஸாக்டாக உங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு தான் யார் ஸ்டேட் பண்ணால் ஹைசன்பர்க் சொல்கிறார். இட் வில் பி அன்சர்டைன். ப்ளஸ் அப்போ எந்த அளவுக்கு அன்சர்டைன்? ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் இந்த அளவுக்கு. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 இருக்கலாம், ஒரிஜினல் வேல்யூலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 25 வரலாம். அப்போ அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் சம்திங்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் என்னோட அன்சர்டனிட்டி. அப்போ del xங்கிறது ஒரிஜினல் வேல்யூலேருந்து எந்த அளவுக்கு அவங்க அன்சர்டைனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. del xங்கிறது இட் டசன்ட் அன்சர்டனிட்டி இன் பொசிஷன். அதாவது ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அந்த நியூக்ளியஸ்லேருந்து இவ்வளோ ரேடியஸில் தேர் இஸ் சம் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது நியூக்ளியஸ், இது எலக்ட்ரான்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ ரேடியஸில் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா del xங்கிறது என்ன அப்படின்னா த அன்சர்டனிட்டி. அதாவது எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்காதுங்க, இட் வில் பி மூவிங் ஹியர் அண்ட் தேர் தான். ஒன்று மேல் இவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கலாம், அதாவது ப்ளஸ் ஒரு 25 இருக்கலாம், இல்லை மைனஸ் ஒரு 25 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த 25 இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் 25ங்கிறது தான் எனக்கு என்ன அப்படின்னா அன்சர்டனிட்டி. தட் இஸ் யுவர் del x, அன்சர்டனிட்டி இன் பொசிஷன். del pங்கிறது அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம். அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா m இன்டூ மாஸ் மாறாது, மாஸ் அப்படியே தான் இருக்கும். அப்போ which will be uncertain in momentum? velocity. அப்போ velocity வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போ ஒரிஜினல் velocity வந்து எனக்கு ஒரு 2.18 மீட்டர் பர் செகண்ட் இன்டூ 10^18 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு இதுதான் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. பட் இது சர்டைன் கிடையாது, இட்ஸ் அன்சர்டைன். ஹவு அன்சர்டைன் இட் இஸ்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் சம் வேல்யூ. தட் ப்ளஸ் ஆர் எவ்வளோ அன்சர்டனிட்டி இருக்குன்றதை மெஷர் பண்ணுறது தான் del v. Del v doesn't give you detail about the exact velocity, but it gives you the detail about how uncertain the velocity is. Is that clear? Exactly calculate பண்ண முடியாது. இப்போ del x uncertainty in position வந்து எனக்கு 0 ஆகுதுன்னா
uncertainty in momentum goes to infinity. ஏன் அப்படின்னா you can't have uncertainty in position 0னா என்ன அர்த்தம்? இட்ஸ் சர்டைன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். del x வந்து 0 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னன்னா இவ்வளோ ரேடியஸ் யூ ஹேவ் a நியூக்ளியஸ் ஹியர், இங்கே எலக்ட்ரான் இருக்கு, அது இவ்வளோ ரேடியஸ்ல இந்த நியூக்ளியஸை சுற்றி எனக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க? ரிவால்வ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி அது ரிவால்வ் ஆகும்போது r பிளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் சம் வேல்யூ தான் வரும். உன்னால இப்படி கரெக்டாக ரேடியஸ் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த பிளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் சம் வேல்யூ அப்படிங்கிறது தான் del x, அன்சர்டனிட்டி இன் பொசிஷன். சரிங்களா? அதே மாதிரி தான் வெலாசிட்டி, அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டிங்கிறது இவ்வளோ வெலாசிட்டியில் சுற்றுதுன்னு அவங்க சொல்லுவாங்க. பட் தட்ஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். ஹவு அன்சர்டனிட்டி? இப்போ எனக்கு இந்த del x வந்து 0ன்னு சொல்றேன்னா எக்ஸாக்ட் ரேடியஸ் இதுதான் ரேடியஸ்னு நம்மளால சொல்ல முடியும்னு ஆயிடும். கரெக்டா இல்லையா? அப்போ ஹைசன்பர்க் சொல்றது தப்புன்னு ஆயிடும். ஸோ அன்சர்டனிட்டிங்கிறது 0 ஆக முடியாது. அப்போ இது 0 ஆச்சுன்னா திஸ் வில் கோ டு இன்ஃபினிட்டி. இவங்களோட அன்சர்டனிட்டி என்னங்கிறதே நம்மளால கால்குலேட் பண்ண முடியாமல் போயிடும். இட் வில் பி இன்ஃபினிட்டி. ஃபார்முலா படி பார்த்தாலும் அதுதான். இப்போ 0 ஆக்குனீங்கன்னா இந்த 0 இந்த பக்கம் போச்சுன்னா டினாமினேட்டருக்கு போகும். அப்போ என்ன ஆயிடும்? h/4π × 0னா என்ன வரும்? அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம் வில் பி இன்ஃபினிட்டி. புரியுதுங்களா என்ன பேசிட்டு இருக்கேன்னு? டன். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் மொமெண்டம் வச்சு த ஃபார்முலா. புரிஞ்சுதா? திஸ் இஸ் யோர் ஹைசன்பர்க் uncertainty principle. Clear? And this is the equation for that, which is del x into del p is greater than or equal to h/4π. Hope this is clear to you. Done. Let's solve one question. If uncertainty in the position of an electron is 0, then uncertainty in its momentum would be, formula enna? Del x, just a minute, del x into del p is greater than or equal to h/4π. del x uncertainty இது 0 ஆச்சுனா into del p is greater than or equal to h/4π னா del p will be what? It will be infinity. கரெக்டா? del p வந்து infinite, you cannot calculate. ஸோ அதுதான் d. ஸோ இது பாசிபிளே கிடையாது. ஒருத்தவங்களோட அன்சர்டனிட்டி 0னா அதாவது என்ன சொல்றாங்கன்னா அது அன்சர்டனிட்டியே இல்லைங்க, அங்கே பர்ஃபெக்டாக என்னால் என்ன பொசிஷன்னு சொல்ல முடியுது அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்க. சரியா? பட் தட்ஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். புரியுதா என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு? அப்படி இது 0வாக இருக்குன்னா இதோட எக்ஸாக்ட் பொசிஷன் என்ன நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா அதோட மொமெண்டம் வில் கோ டு இன்ஃபினிட்டி. நம்மளால் அதை கால்குலேட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ எப்போவுமே ரெண்டுமே அன்சர்டனட்டாக இருக்கும், அன்சர்டைனாக தான் இருக்கும், கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். புரியுதா? டன். Uncertainty in position of a mixture particle of mass 25 gram in space is 10 to the power of -5 meter. What is the uncertainty in its velocity in meter per second? So the question is uncertainty in its position, which is del x is equal to என்ன வருது? 10 power -5 meter and mass is equal to 25 grams. Mass எவ்வளவு வருது? 25 grams. What is the uncertainty in its velocity? So uncertainty in its velocity என்னன்னு கேட்குறாங்க. Clear? அப்போ என்ன ஃபார்முலா? del x into m del v is greater than or equal to h/4π. del x into m del v is equal to greater than or equal to h/4π. இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? uncertainty in velocity தானே கேட்குறாங்க. அப்போ இது 10 power -5 into mass. மாஸ் எவ்வளோ வருது நம்மளுக்கு? 25 grams. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ எனக்கு ஜூல்ஸில் இருக்குது. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்படி இருக்குது? ஜூல்ஸ். அப்போ மாஸ் ஷுட் பி இன் கிலோகிராம், நாட் இன் கிராம். அப்போ 25 into 1 gram is equal to, இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம், 1 kilogram is equal to 10 power 3 grams. அப்போ 1 gram is equal to 1/10 power 3 kilogram, which is equal to 10 power -3 kilogram. ஒரு கிராம் வந்து எனக்கு எவ்வளோ வருது? 10 power -3 கிலோகிராம். அப்போ 25 grams எவ்வளோ வரும்? 25 into 10 power -3 கிலோகிராம் into del v. இதான் கண்டுபிடிக்கிறோம். greater than or equal to h/4π. h என்னது? 6.626 into 10 to the power of -34 divided by 4 into 3.14. Clear? Done? Okay. Let's get on to the next part. இப்போ அடுத்த பார்ட் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டி. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் நீட்ஸ் டு பி ஐடென்டிஃபைட். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். இப்போ இந்த இடத்துல வந்து இதை சால்வ் பண்ணலாம் நம்ம. ஸோ வாட் டு யூ கெட் ஹியர்? 25 into 10 power -3 10 power -5 என்ன வரும்?
10 power minus 8 is equal to 6.626 into 10 power minus 34 divided by 4 into 3.14. ஓகே, இந்த இடத்துல எனக்கு 10 power minus 3 10 power minus 5 ரெண்டையும் ஆட் பண்ணா மல்டிப்ளை பண்ணினா 10 power minus 8 into del v இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? del v ஒரு சைடு வச்சுட்டு take remaining things to the other side. அப்போ என்ன வரும்? 6.626 into 10 power minus 34 by 4 into 3.14 into 25 into 10 power minus 8. 25 into 4 என்ன வரும் நம்மளுக்கு? 100. 10 square. கரெக்டா? அப்போ 6.626 into 10 power minus 34 divided by 3.14 into 25 into 4 என்னது? 100, which is 10 square. இங்க already என்ன இருக்கு? 10 power minus 8. அப்போ 10 square into 10 power minus 8 will be 10 power minus 6. அப்போ 6.626 into 10 power minus 34 divided by 3.14. 10 power minus 6 மேல போச்சுனா 10 power 6. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணு. இது ரெண்டையும் சால்வ் பண்ணினா ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட்டா 2 சம்திங் வரும். அப்ராக்சிமேட்டா என்னதான் வரப்போகுது? எனக்கு 2 சம்திங். 2 சம்திங்னு ஆன்சர் இருக்கான்னு பாரு. ஆப்ஷன் ஏ சி ரெண்டும் இருக்கு. அப்போ எனக்கு இது மட்டும் தான் பார்க்கணும், பவர் மட்டும் தான் பார்க்கணும். 10 power minus 34 into 10 power 6 எனக்கு என்ன வரும்? 10 power minus 28. அப்போ ஆப்ஷன் சி will be the right answer. Is that clear? இதில் ஒன்றுமே கிடையாது. யூனிட் கன்வர்ஷன், சப்ஸ்டிடியூஷன், that is all you are supposed to do. Clear? Done. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிட்டல்ஸ். ஓகே, இப்போ ஹைசன்பர்க் என்ன சொல்லிட்டாரு? இந்த மாதிரி இட்ஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள் டு ஐடென்டிஃபை த பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி மேம், அப்போது இந்த எனர்ஜி லெவல் கான்செப்ட்டுங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் இமேஜினரின்னு சொல்லலாம். இருக்குது எனர்ஜி லெவல், பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அதாவது எப்படின்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நியூக்ளியஸை சுற்றி இது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்னா திஸ் ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் வில் ஜஸ்ட் பி அ ஸ்பேஸ். திஸ் ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் வில் ஜஸ்ட் பி அ ஸ்பேஸ். சரிங்களா? அந்த ஸ்பேஸில் எலக்ட்ரான் ஒரு பொசிஷன் ஆக்குபை பண்ணியிருக்கும். அந்த ஸ்பேஸ்க்குள்ளே எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்கும்? இட் ஆக்குபை அ பொசிஷன். அது வந்து அந்த பொசிஷன் எப்படி இருக்கும்? அப்போ எலக்ட்ரான் வந்து அந்த ஸ்பேஸில் எப்படி சுற்றுது? இப்போ நியூக்ளியஸ் நடுவில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு எனர்ஜி லெவல். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து கம்ஸ் த செகண்ட் எனர்ஜி லெவல். இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து கம்ஸ் த தேர்ட் எனர்ஜி லெவல். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலில் எலக்ட்ரான் எப்படிலாம் சுற்றலாம் நம்மளுக்கு தெரியும். எப்படி சுற்றலாம்? ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் சுற்றுமா, இல்லை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் சுற்றுமா? இட்ஸ் இட் பாசிபிள் ஃபார் இட் டு டூ இட் இன் அ ஸ்கொயர் ஷேப் இன் த ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்? இல்லை மேம், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் சுற்றும் மேம். சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் ஸ்கொயர் ஆர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் சுற்ற மாட்டாங்க? ஏன்னா எனக்கு நியூக்ளியஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. நியூக்ளியஸோட சென்ட்ரல் ஃபோர்ஸ் இருக்குது. தேர் இஸ் அ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்டிங். அப்போது ஒன்றும் இல்லை, ஒரு நூல் கண்டை எடுத்து பிடிச்சிட்டு அந்த நூல் கொண்டோட இன்னொரு இடத்துல ஒரு ரப்பரை கட்டி விட்டுட்டோம், இன்னொரு சைடு இப்படி பிடிச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம வேகமாக சுற்றுறோம், இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றுறோம். எப்படி சுற்றினாலும் either it can have a shape like this or a shape like this. So these are the only two possible shapes that you can have. புரியுதுங்களா? ஒன்று இப்படி வேகமாக சுற்றும் போது ஒரு ஸ்பியர் வரலாம், இல்லைனா என்ன வரலாம்? You can have a dumbbell. அப்போ either this is possible or this is possible. So these are the only two possibility. அப்போ என்னன்னா எனர்ஜி லெவலுங்கிறது ஜஸ்ட் a space where you find electron. அந்த எனர்ஜி லெவலில் எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் இன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். அதாவது எலக்ட்ரானோட ஷேப் மாறல, த வே எங்கெல்லாம் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இப்போ இது நியூக்ளியஸ், இது வந்து ஒரு எனர்ஜி லெவல்னா இந்த எனர்ஜி லெவலில் வந்து எனக்கு எலக்ட்ரான் வந்து என்னென்ன பொசிஷனில் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். அப்போ அதோட பொசிஷன்லாம் நீ ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் இன் அ ஸ்பியர் ஆர் இப்போ வேற மாதிரி பொசிஷன் கூட எடுக்கலாம். இட் கேன் டேக் அ பொசிஷன் லைக் திஸ். ஸோ இங்கே இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கலாம் ரேண்டமாக, லைக் அ டம்பிள். ஸோ அப்படி மூவ் ஆகிறாங்க அப்படின்னா தென் அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். அப்போ என்னன்னா எனர்ஜி லெவலுக்குள்ள there is something called as sub energy levels and you call them as orbitals. Orbitalsனா என்னன்னா space around the nucleus where there is maximum probability of finding electron. Okay,
So it is a space around the nucleus where there is maximum probability of finding electron. Okay, done. இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. Space around the nucleus where probability of finding an electron is maximum is termed as orbital. So orbitals are like electron clouds and they do not have sharp boundaries. கரெக்டா இந்த பவுண்டரிக்குள்ள தான் சுத்தும். அந்த மாதிரி சொல்ல முடியாது. It's like a cloud, electron cloud. எங்க வேணா இருக்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போ what are the different types of orbitals? அதுல first நம்ம பார்க்க போற type of orbital என்ன orbital அப்படினு கேட்டிங்கனா it is s orbital. சரிங்களா? இப்போ first energy level இருக்குனா அந்த first energy levelல electron வந்து sphere மாதிரி spherical shapeல சுத்துது, sphere-ஆ சுத்துது அப்படினா you call them as s orbital. So this is one of the kind. Okay? So அடுத்து என்ன மேம் இருக்கு உங்களுக்கு அப்படினு கேட்டிங்கனா p orbital. அடுத்து என்ன இருக்கு? p orbital. அதாவது நான் என்ன சொன்னேன்னா எலக்ட்ரான் either எப்படி இருக்கலாம்னு சொன்னேன். I told either it can be a sphere or it can be a dumbbell or it can be what? A dumbbell. கரெக்டா இல்லையா? ஸோ அந்த டம்பல் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருந்ததுன்னா அது எஸ் ஆர்பிட்டல்னும், டம்பல் ஷேப்ல இருந்தால் அது என்னன்னு சொல்கிறோம்? பி ஆர்பிட்டல்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. இதுவே இஃப் இட் இஸ் இன் அ டபுள் டம்பல் ஷேப், என்ன ஷேப்னா டபுள் டம்பல் ஷேப் அப்படின்னா யூ கால் இட் அஸ் வாட் ஆர்பிட்டல்? டி ஆர்பிட்டல். என்ன ஆர்பிட்டல் இது? டி ஆர்பிட்டல். டபுள் டம்பல்னா இப்படி சுற்றுறது, இப்படியும் சுற்றலாம். ஸோ இதுதான் என்னது? டபுள் டம்பல். ஸோ இங்கே ட்ரையாங்கிள் சர்க்கிள்லாம் நம்மளால் ட்ரையாங்கிள் ஸ்கொயர்லாம் பார்க்க முடியாது. ஐதர் அ ஸ்பியர் ஆர் அ டம்பல் ஷேப். ஏன்? ஒரு இடத்துல சென்டரில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது நீங்கள் ரொட்டேட் ஒரு கயிறை கட்டி இப்படி ரொட்டேட் பண்ணுறீங்கன்னா ஐதர் இட் கேன் கோ இன் அ சர்க்குலர் ஷேப் ஆர் இன் அ டம்பல் ஷேப். திஸ் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிலிட்டி யூ மைட் ஹேவ். புரியுதுங்களா? டன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அப்போ ஆர்பிட்டல்ஸில் மொத்தமே நம்மளுக்கு என்னென்ன டைப்ஸ் தான் இருக்குது? டோட்டலி தேர் ஆர் இது டி. டிக்கு அப்புறம் இன்னொரு டைப் இருக்குது எஃப் ஆர்பிட்டல். எஃப் ஆர்பிட்டலோட ஆர்பிட்டல்ஸோட ஷேப் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம நிறைய பார்க்க வேண்டாம். பட் அது எப்படி இருக்குன்றது வேணால் ஒரு சாம்பிள் காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு க்ளோவர் லீஃப் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் யாரோட ஷேப்னா எஃப் ஆர்பிட்டலோட ஷேப். இதுதான் யாரோட ஷேப்பு? எஃப் ஆர்பிட்டலோட ஷேப். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து என்னன்னா எஸ் ஆர்பிட்டல், இன்னொன்று பி ஆர்பிட்டல், இன்னொன்று டி, இன்னொன்று எஃப். ஸோ there are 4 different types of orbital. சரிங்களா? டன். ஸோ அடுத்து ஆர்பிட்டல்ஸில் நோட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். என்ன இருக்கும்? நோட்ஸ். நோட்ஸ்னா என்ன மேம் அப்படின்னா region around the nucleus where the probability of finding electron is 0. சரிங்களா? ஓகே. இந்த நோட்ஸ் பாயிண்ட்டுக்கு நான் கடைசியாக வரேன் உங்களுக்கு, நாட் நவ். இந்த நோட்ஸ் வந்து வில் see at last. பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குவாண்டம் நம்பர்ஸ். ஏன் மேம் குவாண்டம் நம்பர்ஸ் பார்க்கணும்? ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஆர்பிட்டல்ஸ் பற்றி. அதுக்கப்புறம் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குவாண்டம் நம்பர்ஸ். குவாண்டம் நம்பர்ஸ்னால் என்ன? குவாண்டம் நம்பர்ஸ் ஆர் லைக் த போஸ்டல் அட்ரஸ். எப்படி இருக்கும்னா போஸ்டல் அட்ரஸ் மாதிரி ஒரு வீட்டுக்கு. சரிங்களா? ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்களோட போஸ்டல் அட்ரஸ் மாதிரி இருக்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இருக்கீங்க, சரிங்களா? உங்களோட வீட்டு அட்ரஸ் கேட்குறேன். ஸோ எப்படி இருக்கும் உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு? ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும்னா ஒரு மாதிரி ஜென்ரலாக சொல்லணும்னா எந்த ஸ்டேட்டுன்னு இருக்கும்? தமிழ்நாடு. அதுக்கப்புறம் எங்கே இருக்கும்? ஸ்டேட்டுக்குள்ளே எந்த சிட்டி ஆர் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க. அப்போ சென்னைக்குள்ளே எந்த ஸ்ட்ரீட்டுன்னு பார்ப்பீங்க. ஸ்ட்ரீட்குள்ளே என்ன பார்ப்பீங்க? எந்த வீடு, அதாவது டோர் நம்பர். டோர் நம்பர்னால் அதில் பர்டிகுலராக இன்னும் அந்த டோர் நம்பரில் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் பர்டிகுலராக ஒன்ட்ட வரணும்னா யுவர் நேம் ஷுட் பி தேர். அப்போ எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்க ஆளுங்களாக இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு உன்னோட பர்டிகுலர் அட்ரஸ் என்னன்னு தெரியணும் அப்படின்னா யூ ஷுட் நோ உன்னோட பர்டிகுலர் நேம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஒரு வீட்டில் நிறைய பேர் இருந்தாலுமே ஒரே வீட்டில் தான் இருக்கும். அதுக்காக எல்லாருக்கும் அட்ரஸ் எழுதும்போது ஒரே மாதிரி எழுத முடியாது, எல்லாமே சேமாக இருக்கும். கடைசியாக அட்லீஸ்ட் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? உன்னோட பேர் டிஃபர் ஆகும். கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த அட்ரஸ் இஸ் யூனிக் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். எஸ் ஆர் நோ? அதே மாதிரி தான் குவாண்டம் நம்பர்ஸ். குவாண்டம் நம்பர்ஸ் இஸ் லைக் அட்ரஸ் ஃபார் தி எலக்ட்ரான்ஸ். குவாண்டம் நம்பர்ஸ் இஸ் லைக் வாட்? அட்ரஸ் ஃபார் தி எலக்ட்ரான்ஸ். அட்ரஸ் ஃபார் தி எலக்ட்ரான்ஸ்னா என்ன மேம்? இப்போ நான் என்ன சொன்னேன் உனக்கு? எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ நியூக்ளியஸ் இருக்குன்னா நியூக்ளியஸை சுற்றி எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். அந்த எனர்ஜி லெவல்குள்ள எலக்ட்ரான் வந்து தே மைட் பி இன் டிஃப்ரெண்ட் ஷேப். அப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன வரணும்னா
ஒரு எலக்ட்ரானை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது டு விச் எந்த எனர்ஜி லெவலில் இருக்குது ஃபர்ஸ்ட் அதை சொல்லணும். டு விச் எனர்ஜி லெவல் இட் பிலாங்ஸ் டு. ரெண்டாவது என்ன சொல்லணும், அந்த எனர்ஜி லெவலுக்குள்ள என்ன ஷேப்பில் அது ரொட்டேட் ஆகுது, அதாவது வேறு வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி, என்ன மாதிரி ஷேப்பில் அது இருக்குது, எங்கெல்லாம் இருக்குது. அப்போ அதுதான் என்னது உங்களோட நெக்ஸ்ட் which you call it as what, orbitals, which you call it as orbitals. அப்போ எந்த எனர்ஜி லெவல், நெக்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா எந்த ஆர்பிட்டல், எஸ் ஆர்பிட்டலா, பி ஆர்பிட்டலா, டி ஆர்பிட்டலா, எஃப் ஆர்பிட்டலா அப்படின்னு பார்க்குறது. ஸோ இது ரெண்டாவது கேஸ். சரிங்களா? ஓகே, வாட் இஸ் த தேர்ட் கேஸ்? ஸோ டு விச் எனர்ஜி லெவல் பிலாங்ஸ் டு விச் ஆர்பிட்டல். இப்போ ஆர்பிட்டல் வந்து எப்படி எந்த ஆக்சிஸில் இருக்குது, ஸ்பேஸில் எப்படி ஓரியன்ட் ஆகிருக்கு ஆர்பிட்டல் இந்த மொத்த ஸ்பேஸில், ஹவு இஸ் இட் ஓரியன்டட். இப்போது பி ஆர்பிட்டல் எடுத்துக்கோ. பி ஆர்பிட்டல் என்னது, டம்பல் ஷேப். அப்போது டம்பல் ஷேப்னா அது இப்படியும் ரொட்டேட் ஆகலாம், அல்லது இட் கேன் ரொட்டேட் திஸ் வே ஆர் இட் கேன் ரொட்டேட் திஸ் வே. அப்போது ஒரே ஸ்பேஸ் ஒரே ஷேப் தான், அப்போது 3 டிஃப்ரெண்ட் ஆக்சிஸில் அதால் ரொட்டேட் ஆக முடியுது. அப்போ அதால் என்ன ஆக முடியுது, 3 டிஃப்ரெண்ட் ஆக்சிஸில் அதால் ரொட்டேட் ஆக முடியுது. அப்போ when it is rotating in 3 different axes, அப்போ மூணாவது விஷயம், எனக்கு நீ என்ன ஆர்பிட்டல்னு சொன்னால் பத்தாது, அந்த ஆர்பிட்டல் ஸ்பேஸில் எந்த ஆக்சிஸில் ஓரியன்ட் ஆயிருக்குங்கிறத எனக்கு சொல்லணும். அப்போ யூ ஷுட் சே வாட் இஸ் இட்ஸ் ஓரியன்டேஷன். லாஸ்ட்டாக ஒரு ஆர்பிட்டலுக்குள்ளே 2 எலக்ட்ரான் வைக்கலான்னா அந்த எலக்ட்ரான் எப்படி ஸ்பின் ஆகும்னு சொல்லும். ஸோ என்னது, ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ மொத்தம் 4 விஷயம். இதை 4 அப்போது ஓவராலாக ஃபஸ்ட்டு வெளியில் வந்து வர எந்த சிட்டி எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்க்குற மாதிரி. சரியா? அப்போ அது பார்க்குறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலாக செகண்ட் எனர்ஜி லெவலான்னு சொல்லிடுவேன். அடுத்து பர்டிகுலராக அதுக்குள்ளே எந்த தெரு, அதாவது வாட் இஸ் த ஷேப், அதுக்குள்ளே என்ன சொல்கிறோம், என்ன ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸா, ஒய் ஆக்சிஸா, ஜெட் ஆக்சிஸா, எக்ஸாக்டாக எப்படி ஓரியன்ட் ஆகிருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு ஆர்பிட்டலுக்குள்ளே 2 எலக்ட்ரான் தான் மேக்ஸிமம் இருக்கலாம். அந்த 2 எலக்ட்ரான் எப்படி ஸ்பேஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு, லைக் எப்படி ரொட்டேட் ஆகுது, கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகுதா, ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகுது. இந்த அளவுக்கு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த 4 விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க தான் யார் அப்படின்னா குவாண்டம் நம்பர்ஸ். பிரின்சிபல், அசிமுத்தால், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், லாஸ்ட் இஸ் த ஸ்பின் குவாண்டம் நம்பர். இதெல்லாம் எப்படி மேம் டிரைவ் பண்ணோன்னா, இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் யோர் ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். நீட்டுக்கோ ஜேஇக்கோ இல்லை உங்களோட என்சிஆர்டிக்கோ இது இந்த குவாண்டம் நம்பர் டெரிவேஷன் தேவையில்லை. பட் basic understanding of this Schrodinger wave equation and few little derivations, understanding this important. For that I am giving you a separate video which will be lecture 7, last lecture. But until this it's more than enough for NCERT and NEET. JEE ஓட basic concepts cover பண்றதுக்கு இது தாராளமா போதும். சரிங்களா? done. So next என்ன பார்க்க போறோம்? இப்போ குவாண்டம் நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வர குவாண்டம் நம்பர் யார் அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எனக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, இது ரெப்ரசென்ட்ஸ் த எனர்ஜி லெவல், டு விச் எனர்ஜி லெவல் இட் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்றவங்க தான் யாரு, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இஸ் ரெப்ரசென்டட் வித் தி சிம்பிள் என்னன்னா n. நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி உங்களுக்கு எனக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர் இருக்கு. கரெக்டா? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இஸ் ரெப்ரசென்டட் வித் தி சிம்பிள் n, azimuthal represented with the symbol L, magnetic quantum number represented with the symbol M, and spin quantum number is represented with the symbol S. இப்போ நம்ம 4 क्वेश्चन வெச்சோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन எந்த எனர்ஜி லெவல்னு சொல்லணும். அப்ப அத பத்தி சொல்றவங்க தான் யார் அப்படினா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். To which energy level it belongs to. First energy level na n is equal to 1. Second energy level na n is equal to 2. Third energy level na n is equal to 3 and it goes on. Azimuthal quantum number is represented with the symbol L, where L is equal to what? 0 to n minus 1. So, இது என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். But இந்த azimuthal quantum number எதை represent பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, it represents என்ன ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்ற டீடைல் சொல்றவங்க தான் யார் அப்படின்னா azimuthal quantum number. azimuthal quantum number என்ன சொல்லுவாங்க? என்ன ஆர்பிட்டல், to which orbital it belongs to அப்படின்னு சொல்றவங்க தான் azimuthal quantum number. Magnetic quantum number என்ன சொல்லு? Third விஷயம் என்ன? Third விஷயம் orientation. Third விஷயம் என்னது? Orientation. அப்ப magnetic quantum number எனக்கு எதை பத்தி பேசுது? It's talking about the orientation. Done? So last spin quantum number, it talks about the spin of electron, whether it is rotating clockwise or if it is rotating anti-clockwise. அப்படின்னு பேசுறவங்க தான் spin quantum number. Okay, done. Now, principal quantum numberல
First thing என்ன அப்படின்னா it describes the size of the electron wave and the total energy of the electron. அதாவது எந்த எனர்ஜி லெவல். அப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ எப்படி இருக்கலாம்? 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 and it goes on. Yes or no? Okay. Next வந்து azimuthal quantum number. Azimuthal quantum number வந்து shape of electron cloud சொல்லுது. அதாவது s ஆர்பிட்டலா, p ஆர்பிட்டலா, d ஆர்பிட்டலா, f ஆர்பிட்டலான்னு சொல்றோம். அப்போ இந்த azimuthal quantum number values can be from 0 to n minus 1. So இப்போ n வந்து n ஓட வேல்யூ இங்கே l ஓட வேல்யூ இருக்கு. If n is 1, l ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா this is the range 0 to n minus 1. சரிங்களா? இப்போ n வந்து 1னா l ஓட வேல்யூ என்ன இருக்கலாம்? 0 to 1 minus 1 which is what? 0. அப்போ ஒரே ஒரு வேல்யூ தான். இப்போ இதுவே l ஓட வேல்யூ 2, n ஓட வேல்யூ என்ன இருக்கு? 2. அப்போ l என்ன மேம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா l is equal to என்னது? 0 to n minus 1 அப்போ 0 to 2 minus 1 which is equal to what? 0 to 1. அப்போ 0 to 1 னா என்ன வரும்? 0 1. 0ல இருந்து 1 வரைக்கும். சரியா? அப்போ these are the values. இதுவே third energy levelனா n ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 0 to 3 minus 1. அப்போ 0 to 2. அப்போ 0 1 2. இந்த மூணு வேல்யூ நம்மளுக்கு இங்க கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ these are the three sets that we have here. ஒன்று 0 0 1 0 1 2. சரிங்களா? சரி, நம்ம இப்போ என்ன மேம் சொன்னீங்க? L represents azimuthal quantum number represents what-ன்னு சொன்னோம்? ஷேப். ஷேப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நம்பர்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்களே, how is this அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி புரிஞ்சுக்கணும்னா எனக்கு 0னா it represents s orbital, 1னா p orbital, 2னா d orbital. மொத்தம் 3. புரியுதா? அதே மாதிரி இங்கேயும் அதே தான், s orbital. அப்போ l ஓட வேல்யூ மொத்தமே 4 வேல்யூ தான் இருக்கும். l ஓட வேல்யூ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்? 4. 0 1 2 3. ஏன் மேம் 4லாம் இருக்கக்கூடாது? 4லாம் இருக்கலாம். பட் இப்போ வரைக்குமே ஆட்டம்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு 4 ஆர்பிட்டல் போதுமானதாக இருக்குது. புதுசாக ஒரு ஆர்பிட்டல் வந்ததுன்னா அதுக்கு பேர் நம்ம ஜீன் கூட வைக்கலாம். அப்போ l is equal to 0 1 2 3னா 0 represents s orbital, p orbital, d orbital and at last comes your f orbital. At last comes what? Your f orbital. அப்போ l 0வா இருந்தால் it represents s orbital, 1ஆ இருந்தால் it represents p, 2ஆ இருந்தால் d, 3ஆ இருந்தால் f and சரி. இப்போ ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கும் s ஆர்பிட்டல் இருக்கு, செகண்ட் எனர்ஜி லெவலுக்கும் s ஆர்பிட்டல் இருக்கு, தேர்ட் எனர்ஜி லெவலுக்கும் s ஆர்பிட்டல் இருக்கு. அப்போ எப்படி மேம் நான் இதை புரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலோட s ஆர்பிட்டலை யூ சே இட் as 1s. ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலோட s ஆர்பிட்டல் என்னன்னு சொல்லுவோம்? 1s. செகண்ட் எனர்ஜி லெவலோட s ஆர்பிட்டலை we say it as 2s. செகண்ட் எனர்ஜி லெவலோட p ஆர்பிட்டலை we say it as 2p. தேர்ட் எனர்ஜி லெவலோட s ஆர்பிட்டலை we say it as 3s. ஃபோர்த் எனர்ஜி லெவலுக்கு 4p. தேர்ட் எனர்ஜி லெவலோட p ஆர்பிட்டலை we call it as 3p. தேர்ட் எனர்ஜி லெவலோட d ஆர்பிட்டலை we call it as 3d. அப்போ if I say 4f, what I am saying 4f. When I say 4f, what does it represents? 4 represents the n value. n is equal to 4. f orbital na l value என்ன இருக்கும்? l value will be what? f க்கு 3. அவ்வளவுதான். So 2f, 2p, 3d அப்படி சொல்றேன்னா அதுல இந்த 2 3 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? to which energy level? அதாவது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல இருக்க s orbital, 2s னா செகண்ட் எனர்ஜி லெவல்ல இருக்க s orbitalனு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ ஆர்பிட்டல் கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கு குவாண்டம் நம்பர் டிரைவ் பண்ண தெரியணும். ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்த்தது. ஸோ மொத்தம் ரெண்டே தான் பார்த்துருக்கோம். ஒன்று பிரின்சிபல், இன்னொன்று அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் அண்ட் திஸ் இஸ் ஹவு இட் இஸ். கிளியர்? டன். ஸோ அடுத்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எதை பற்றி சொல்லுதுன்னு சொன்னேன்? ஸோ நம்மளுக்கு எந்த எனர்ஜி லெவல்னு முடிஞ்சிருச்சு, டு விச் ஆர்பிட்டல் இட் பிலாங்ஸ் டுங்கிறது முடிஞ்சிச்சு. அப்போ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் இட்ஸ் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது தான் என்னது மூணாவது விஷயம். Its orientation, it's very simple. எப்படி கண்டுபிடிக்கலாம்? It's m is equal to என்ன வேல்யூ? minus L2 plus L. m ஓட வேல்யூ is equal to what? minus L2 plus L. அப்போ minus L2 plus L னா ரொம்ப சிம்பிள். L ஓட வேல்யூ 0ன்னு வெச்சுக்கோ. L ஓட வேல்யூ 0 அப்படின்னா m ஓட வேல்யூ என்ன இருக்கும்? ஃபார்முலா என்ன பார்த்தோம்? minus L2 plus L னு பார்த்தோம். அப்போ 0 to 0 0 தான். ஓகே, அடுத்து L வந்து 1 அப்படின்னா அதாவது p ஆர்பிட்டல். if L is 1 it is p ஆர்பிட்டல். அப்போ அதோட வேல்யூ என்ன வரும்? minus L2 plus L னா minus 1 2 plus 1 which is minus 1 0 plus 1.
அதே மாதிரி if L value is 2, it represents which orbital? D orbital and this is. சரி, ஓரியன்டேஷன் சொன்னீங்க 3 வேல்யூ இருக்கு. 3 வேல்யூ இருக்குன்னா it means it has 3 orientations. p orbitalக்கு எத்தனை ஓரியன்டேஷன் இருக்குன்னு சொல்றாங்க? 3 orientations. What are those 3 orientations, ma'am? px, py, pz. A p orbital can get oriented in px, py or pz. So இப்படி rotate ஆகலாம், இப்படி rotate ஆகலாம், or இப்படியும் rotate ஆகலாம். புரியுதா என்ன பேசிட்டு இருக்கோன்னு? ஓகே, சரி மேம், மொத்தமே 3 ஆக்சஸ் தானே இருக்குது, அப்போ 3 ஓரியன்டேஷன் தானே இருக்க முடியும். இங்கே என்ன மேம் 5 வேல்யூ இருக்குது. எத்தனை வேல்யூ இருக்குது? 5 வேல்யூ. அப்போ எப்படி மேம் 5 ஓரியன்டேஷன்? ஹவு இஸ் இட் ப்ராக்டிகலி பாசிபிள் டு ஹாவ் 5 ஓரியன்டேஷன்ஸ் மேம்? ஸோ 5 ஓரியன்டேஷன்ஸ் எப்படி இருக்கலாம் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இது எனக்கு 3 ஆக்சஸ் இருக்குது, கரெக்டாக இல்லையா? 3 ஆக்சஸ் நம்ம இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ இதுதான் ஒரு ரூம்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த ரூமோட இந்த கார்னர் எடுத்துக்கிறேன். இப்படி இருக்கு. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ். இது எக்ஸ், ஒய், ஜெட். ஓகே, அப்போது இந்த செவரு இருக்குல்லையே, அப்போ நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த செவரு. இப்போ இது வந்து எக்ஸ், கரெக்டா? இது வந்து என்னது? ஒய். இப்போ இது பிளேன் பர்பண்டிகுலராக இப்போ ஃப்ரண்ட்டில் எனக்கு ஒரு வால் போயிட்டு இருக்கும்ல, அதுதான் ஜெட். சரிங்களா? அப்போது எனக்கு இது எக்ஸு, இது ஒய்னா இந்த பிளேன் வந்து என்ன பிளேனு? எனக்கு எக்ஸ் ஒய் பிளேன். அப்போ நான் நிற்கல ஃப்ளோர் என்ன பிளேனு? ஃப்ளோரில் என்னென்ன ஆக்சஸ் இருக்கும்? எக்ஸ் ஆக்சஸும் இருக்கும், எக்ஸ் ஆக்சஸ் இருக்கும், ஜெட் ஆக்சஸ் இருக்கும். அப்போ ஃப்ளோரில் இருக்க பிளேன் என்ன பிளேன்? எக்ஸ் ஜெட் பிளேன். அண்ட் இந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்க வால், அதில் என்ன இருக்கும்? ஒய் ஆக்சஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஜெட் ஆக்சஸ் இருக்கும். அப்போ அது என்ன பிளேன்னா? ஒய் ஜெட் பிளேன். அப்போது எனக்கு என்னென்ன ஆர்பிட்டல்ஸ் பாசிபிள்னா, டியில் dxy, d orbital in xy plane is dxy, d orbital in yz plane, d orbital in zx plane. இது இல்லாமல் எக்ஸாக்டாக ஆக்சிஸ்லேயும் ஓரியன்ட் ஆகியிருக்கலாம்ல, அப்போ அது என்னது? dx square y square and at last comes my dz square. At last comes my dz square. Is that clear? So these are the 5 different orientations that we have for your d orbital. அதுதான் இங்கே எழுதும். சரிங்களா? ஓகே, அப்போ எஃப் ஆர்பிட்டலுக்கு எவ்வளோ ஓரியன்டேஷன் இருக்கும்? இஃப் எஃப் ஆர்பிட்டலுக்கு எல் வேல்யூ என்ன இருக்கும்? 3. எல் வேல்யூ 3னா எஃப், 0னா எஸ், 1னா பி, 2னா டி, 3னா எஃப். அப்போ எஃப் ஆர்பிட்டலுக்கு எவ்வளோ ஓரியன்டேஷன் மேம் இருக்கும்? -3, -2, -1, 0, +1, +2, +3. அப்போ மொத்தம் எவ்வளோ ஓரியன்டேஷன் வருது? 7 ஓரியன்டேஷன். அது என்ன ஓரியன்டேஷனுங்கிறதுல நீ பார்க்க வேண்டாம், இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட், அதை விட்டுடலாம் நம்ம. பட் இது வரைக்கும் உங்களுக்கு புரியும். இன்னொரு முக்கியமான இங்கே ஒரு விஷயம், அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? we have very easily identified each type of p orbital என்னென்ன இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட் பார்ட் என்ன உங்களுக்கு இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குவாண்டம் நம்பர்ஸில் we have to just see about how to write this part. அப்போ m வேல்யூ 0, m வேல்யூ இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போது எனக்கு எப்படி இருக்கலாம்? s ஆர்பிட்டலுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, அப்போது ஒரு ஓரியன்டேஷன் தான். p ஆர்பிட்டலுக்கு 3 வேல்யூ இருக்குது, it has got 3 orientations. என்னது? px, py, pz. d ஆர்பிட்டலுக்கு 5 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் இருக்குது, தீஸ் ஆர் தோஸ். f ஆர்பிட்டலுக்கு 7 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது ஒரு ஆர்பிட்டலுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் வைக்கலாம்? கெப்பாசிட்டி ஆஃப் an orbital is only 2. In an orbital you can place only how many electrons? 2 electrons. அப்போ 2 எலக்ட்ரான் தானே மேம் வைக்க முடியும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த 2 எலக்ட்ரானில் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட், இது ஒரு ஆர்பிட் இருக்கா? ஸோ இந்த ஒரு ஆர்பிட்டலில் நம்மளுக்கு இப்போ எஸ் ஆர்பிட்டலுக்கு ஒரே ஒரு ஓரியன்டேஷன் தான் இருக்கும். அப்போ எஸ் ஆர்பிட்டலோட கெப்பாசிட்டி என்ன? 2. பி ஆர்பிட்டலுக்கு எத்தனை டைப் இருக்குது? 3 டைப் இருக்குது, px, py, pz. Each type, if you have 2 electrons, totally how many electrons can we have? 6 electrons. d ஆர்பிட்டலுக்கு 5 ஓரியன்டேஷன், அப்போ 10 electrons. f ஆர்பிட்டலுக்கு எவ்வளோ ஓரியன்டேஷன்? 1 2 3 4 5 6 7. அப்போ 7 into 2 எவ்வளோ? 14 electrons. அப்போ மொத்தம் 2 6 10 14 electrons ஒன்றால் பிளேஸ் பண்ண முடியும் SPDFல. புரியுதா? ஸோ s ஆர்பிட்டல் கெப்பாசிட்டி 2, p ஆர்பிட்டல் கெப்பாசிட்டி 6, d ஆர்பிட்டல் கெப்பாசிட்டி 10 and f orbital capacity is 14 and that is it. Clear now? Done. So இவ்வளோ தான் magnetic quantum number. And last but not the least is your spin quantum number. Spin quantum number just says if the electron spins in the clockwise or in the anti-clockwise. அவ்வளோதான் ஸ்பின் குவாண்டம் நம்பர். அப்போ இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் வேல்யூ வந்து எனக்கு 2 வேல்யூ இருக்கலாம்.
if it is rotating in the clockwise, இது full clockwise rotate ஆகுது கண்ணா, half தான், half clockwise, half anti-clockwise, half clockwise, half anti-clockwise, இப்படி தான் rotate ஆகும். அப்படி அவங்க rotate ஆகிறாங்கன்னா s ஓட வேல்யூ can be 2. ரெண்டு வேல்யூ இருக்கலாம். ஒன்று வந்து என்னது, s is equal to clockwise rotate ஆகனா +1/2, anti-clockwise rotate ஆனாங்கன்னா -1/2. that is all it can have. சரிங்களா, அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா குவாண்டம் நம்பர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். பிரின்சிபல், அசிமுத்தால், மேக்னெட்டிக், ஸ்பின் குவாண்டம் நம்பர், 4 விஷயம் பார்த்துருக்கோம். சரிங்களா, டன். ஸோ now let's look at the question. which of the following set of quantum numbers is correct அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம இதை கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஒவ்வொன்றாவே ஒர்க் அவுட் பண்ணுவோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு n is equal to, இதில் ஏதாவது தப்பாக இருக்கான்னு பார்க்கலாம். n is equal to 0 இருக்கலாமா கூடாது? can we have n is equal to 0? என்னோட வேல்யூ n எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னு சொன்னேன், எனர்ஜி லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணுன்னு சொன்னேன். அப்போ n வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலாக இருக்கலாம், இல்லை செகண்ட் எனர்ஜி லெவலாக இருக்கலாம், இல்லை தேர்ட் எனர்ஜி லெவலாக இருக்கலாம், இல்லை ஃபோர்த்தாக இருக்கலாம். கரெக்டாக இல்லையா? அப்போது என்னோட வேல்யூங்கிறது இங்கே எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி லெவல். அப்போ என்னோட வேல்யூ 0வாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இது தப்பு, கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு. சாரி, ஓகே, நெக்ஸ்ட். அப்போ ரிமைனிங் இருக்கிற மூணையும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இஃப் n is equal to 2, n is equal to 2னா L வேல்யூ என்ன இருக்கலாம், 0 to n minus 1, இதான் ஃபார்முலா. அப்போ L வேல்யூ என்ன வரும், 0 to 2 minus 1, which is 0 to 1. அப்போ L ஓட வேல்யூ என்ன இருக்கலாம், 0 and 1. ரெண்டுல எது வேணா இருக்கலாம். M ஓட வேல்யூ என்ன இருக்கலாம். அப்போ L 0னா இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம இப்படி டேப்லெட் காலம் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ n L, n வந்து 2னா L வந்து எவ்வளோ இருக்கலாம் எனக்கு, 0 and 1. அப்போ m ஓட வேல்யூ 0னா என்ன ஆர்பிட்டல், s ஆர்பிட்டல், 1னா p ஆர்பிட்டல். m ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பா, ஃபார்முலா -L to +L. அப்போ இது 0, இது என்ன வரும், -1 0 +1. தட்ஸ் இட். புரியுதா? ஸ்பின் குவாண்டம் நம்பர் பிரச்சனை இல்லை, +1/2 -1/2 ரெண்டில் ஏதோ ஒரு வேல்யூ தான். இப்போ n is equal to 2னா L is equal to என்னது, 0 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ L 0னா எனக்கு அதுக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் என்ன மட்டும்தான் இருக்கலாம், 0 மட்டும்தான் இருக்கலாம். சப்போஸ் L 1ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் இந்த மூணில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கலாம். பட் எனக்கு L வந்து அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, they have mentioned it as 0. அப்போ M வந்து எனக்கு எவ்வளோ தான் இருக்கலாம், 0 தான் ஒன்லி பாசிபிலிட்டி. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், அடுத்து n is equal to 3. இப்போ n is equal to 3 அப்படின்னா L ஓட வேல்யூ என்ன இருக்கலாம். இப்போ n is equal to 3, L can be what? It can be 0. L is equal to என்ன, 0 to n minus 1. அப்போ 3 minus 1. அப்போ 0 to 2. அப்போ 0 1 2 மூணு வேல்யூ. அப்போ தேர்ட் எனர்ஜி லெவலில் என்னென்ன ஆர்பிட்டல்லாம் பாசிபிள், s ஆர்பிட்டல், p ஆர்பிட்டல், d ஆர்பிட்டல். 3 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டல்ஸ் ஆர் பாசிபிள். சரிங்களா, டன். அப்போது எனக்கு இதில் m வேல்யூ என்ன வரலாம், m வேல்யூ என்ன வரலாம், -1 0 +1. எஸ் ஆர் நோ? இப்போ எனக்கு L வேல்யூ 1 இருந்ததுன்னா m வேல்யூ இது வரலாம். கரெக்டாக, -1 வரலாம், 0 வரலாம், +1. இங்கே என்ன இருக்குது, m வேல்யூ ஆப்ஷன் சியில் n இருக்குது. n-க்கு 0 1 2, L-க்கு வந்து 3ல் ஏதோ ஒரு வேல்யூ வரலாம். அப்போ இங்கே 1 இருக்குது, ஸோ அதுவும் கரெக்டு தான். அதே மாதிரி அதோட L வேல்யூ கரஸ்பாண்டிங்காக -1 0 +1, 3ல் எது வேணால் வரலாம். அங்கே -1 இருக்குது, அதுவும் கரெக்ட். எஸ்ஸும் கரெக்ட் தான். ஸோ டன், இது கரெக்டான ஆன்சர். எதுக்கு இதை செக் பண்ணுவோமா, இப்போ n is equal to 2 அப்படின்னா L is equal to என்ன வரும், இது 2னா 2 minus 1, 0 to 1 வரைக்கும் தான் வேல்யூ வர முடியும். கரெக்டா? அப்போ இந்த 2 வரவே வராது. அப்போ 0 and 1 மட்டும்தான் L வேல்யூ இருக்கலாம். பட் இங்கே என்ன இருக்குது, L வேல்யூ 3. அப்போ அதுவும் தப்பு. இஸ் தட் கிளியர்? புரியுதுங்களா என்ன பேசுகிறோன்னா? அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட குவாண்டம் நம்பர்ஸ் நம்ம பார்த்தது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ சின்ஸ் இட் ஹாஸ் கான் வெரி லாங் ஃபார் அஸ், நம்ம இன்னைக்கு குவாண்டம் நம்பர்ஸோட ஸ்டாப் பண்ணுறோம். அகைன் நம்ம அடுத்து என்ன பார்ப்போம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரியா? ஸோ our next lecture will be on electronic configuration and followed by that Schrödinger wave equation. Fine. ஸோ இன்னைக்கு நடத்தினதில் டி ப்ரோக்லி ஹைப்போதசிஸ், ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் அண்ட் அட் லாஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் அண்ட் குவாண்டம் நம்பர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். தட் இஸ் ஆல். சரிங்களா? ஒரு சின்ன ரிவிஷன் வேணும்னா we can have on your quantum numbers. ஸோ ரொம்ப சிம்பிளிங்க.
நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ இதில் ஒரு சின்ன ரிவிஷன் மட்டும் குவாண்டம் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இட் ரெப்ரசன்ட்ஸ் வாட் யுவர் எனர்ஜி லெவல். அப்போது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலாக இருக்கலாம், செகண்டாக இருக்கலாம், இல்லை தேர்டாக இருக்கலாம், இல்லை ஃபோர்த்தாக இருக்கலாம். அடுத்து வருது யார்? அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். ஒவ்வொரு எனர்ஜி லெவல்லையும் வாட் ஆர் த ஆர்பிட்டல்ஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். அப்போ அதோட வேல்யூ இஸ் 0 to n-1. அப்போ n வந்து 1னா எல்லோட வேல்யூ என்ன இருக்கலாம்? 0 மட்டும். n வந்து 2னா எல்லோட வேல்யூ என்ன இருக்கலாம்? 0 to 2 - 1. அப்போ என்ன வரும்? 0 to 1. அப்போ ஆன்சர் 0 இருக்கலாம் அல்லது 1 இருக்கலாம். 3னா 0 1 2, 4னா 0 1 2 3. சரி, இந்த வேல்யூ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஆர்பிட்டல்ஸ். 0னா ரெப்ரசென்ட்ஸ் s ஆர்பிட்டல், 1னா p, 2னா d, 3னா f. அவ்வளோதான். அப்போ ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலில் ஒன்லி s ஆர்பிட்டல் இஸ் பாசிபிள், செகண்ட் எனர்ஜி லெவலில் s and p பாசிபிள், தேர்ட் எனர்ஜி லெவலில் spd பாசிபிள், அண்ட் ஃபோர்த் எனர்ஜி லெவலில் spdf 4 பாசிபிலிட்டி. அடுத்து பார்த்தது என்ன? மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ரொம்ப சிம்பிள். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பருங்கிறது ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டலோட ஓரியன்டேஷன் பற்றி பேசப்போம். அப்போ m is equal to என்னது? -l to +l. ஆர்பிட்டல் பற்றி தானே பேசுகிறாங்க, அதனால தான் எல்லோட வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ எனக்கு இந்த இடத்துல m is equal to s ஆர்பிட்டலுக்கு 0 தான் வரும், p ஆர்பிட்டலுக்கு என்ன வரும்? -1 0 +1, d ஆர்பிட்டலுக்கு -2 -1 0 +1 +2. அப்போது s ஆர்பிட்டலுக்கு ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஓரியன்டேஷன், ஏன்னா அது ஸ்பெரிக்கல், எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். p ஆர்பிட்டலுக்கு 3 ஓரியன்டேஷன், px py pz. d ஆர்பிட்டலுக்கு 5 ஓரியன்டேஷன். f ஆர்பிட்டலுக்கு -3 -2 -1 0 +1 +2 +3, -3 to +3. கிளியர்? ஏன்னா l வேல்யூ என்ன? f ஆர்பிட்டலுக்கு 3. இது போட்டால் யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரிய வருது? p ஆர்பிட்டலில் 3 டைப் இருக்கிறனால ஒரு ஆர்பிட்டலுக்கு 2 எலக்ட்ரான். அப்போ இஃப் யூ ஹேவ் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ், p ஆர்பிட்டலோட கெப்பாசிட்டி எவ்வளோ ஆயிடுது? 6. d ஆர்பிட்டல் 5 டைப் இருக்கிறனால அதோட கெப்பாசிட்டி என்ன ஆயிடுது? 10. f ஆர்பிட்டலில் 7 டைப்பில் இருக்கலாம், அதோட கெப்பாசிட்டி என்ன ஆயிடுது? 14. அண்ட் தட்ஸ் இட். கிளியர்? அப்போ s ஆர்பிட்டலோட கெப்பாசிட்டி வில் பி 2. தட்ஸ் இட். சரிங்களா? புரியுதா எல்லாருக்கும்? ஃபைன். ஸோ அவ்வளோதான் கண்ணா இந்த நீங்கள் நம்ம பார்த்துருக்க டாப்பிக்கை. ஸோ இதுக்கப்புறம் இருக்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை லெட்ஸ் see in the next class. Until then, thank you.